என்னதான் கேஎஃப்சி பீஸா ஹட்டுன்னு சாப்பிட்டாலும் நம்ம மெக்டிக்கான ஒரு ஆசை எப்பயுமே நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம ஈரோட்லேயும் மெக்டி வந்து பல ஆண்டு காலம் வச்சு நம்ம அதை விசிட் பண்ணவில்லை. சரி நம்மளும் உள்ளே போகலாம்னு சொல்லிட்டு உள்ளே போனால் உள்ளே ஒரே கூட்டம், எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க. பெரியவங்க சின்னவங்க சாப்பிட்டுருந்தாங்க. நீங்களே உங்களுக்கு வேணுங்கிறது ஆர்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் அந்த டிஸ்பிளேல போட்டு 2 அம்மா இருந்தேன், நல்லா இருந்தது. அந்த அக்கா வந்து சப்ளை பண்ணிட்டாங்க. அவங்க வேணுங்கிற திங்ஸும் டேபிளுக்கு வந்துடுச்சு. பர்கர் உண்மையாக சொல்ல போனால் உண்மையாக சூப்பராக இருந்தது. அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக பயங்கர சாஸியாக கொடுத்துருந்தாங்க. தென் அவங்க ஃப்ரைட் சிக்கன் பீஸை சொல்லியாகணும், நல்லா படா பீஸாக கொடுத்துருந்தாங்க. டக்குன்னு எடுத்து ஒரு கடி கடிச்சா முறுக்கு மாதிரி சூப்பராக கிறிஸ்பியாக வந்துருந்தது. தென் அவங்க பர்கர் ரொம்பவே சாஃப்டாக யூனிக்காக இருந்தது. ஃப்ளேவர் வைஸ் சொல்லி ஆகணும், தடாலடியாக அட்டூழியமாக இருந்தது. தென் அவங்க கொடுக்குற ஒவ்வொரு சாஸ் அண்ட் மையோட ஃப்ளேவர் வேறு லெவல் கிளாஸுங்க. தென் நான் ஃபேண்டா ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது மாதிரி ஃபேண்டாவை குடிச்சிட்டு அந்த ஆம்பியன்ஸை என்ஜாய் பண்ணிட்டு அந்த இடத்துல சில் பண்ணலான்னு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாஃப்ட் ஐஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்கள் யாராவது மெக்டி விசிட் பண்ணால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் போகாதவங்க கண்டிப்பாக விசிட்